Hi, welcome to our YouTube channel. சென்னை கண்டகோட்டம் முருகன் கோயில் பார்க்கில் எழுந்த அதிசய கந்தன் கதை. சென்னை மாநகரத்தின் இதய பகுதியில் எப்போதும் பரபரப்பாக இயங்கும் பார்க் டவுன் பகுதியில் காலத்தைத் தாண்டி பக்தர்களின் நம்பிக்கையாக உயர்ந்து நிற்கும் ஒரு தெய்வீக தலம்தான் அருள்மிகு கண்டகோட்டம் முருகன் கோயில். இது ஒரு சாதாரண கோயில் அல்ல. நகரத்தின் நடுவே எழுந்த கந்தனின் கோட்டை என்று அழைக்கப்படும் ஒரு சக்திமிக்க திருத்தலம். கண்டகோட்டம் பெயர் வந்த காரணம். கந்தன் என்பது முருகப்பெருமானின் பெயர். கோட்டம் என்பது பாதுகாப்பு, அரண், கோட்டை என்பதைக் குறிக்கும். கந்தனே பாதுகாப்பாக நின்ற இடம். நகர மக்களுக்கு அரணாக விளங்கும் தலம். அதனால்தான் இந்த தலம் கண்டகோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோயிலின் வரலாறு ஒரு கனவில் தோன்றிய கந்தன். இந்த கோயிலின் வரலாறு சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு 17ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறது. அந்த காலத்தில் சென்னை பகுதியில் வசித்து வந்த ஒரு பக்தருக்கு முருகப்பெருமான் கனவில் தோன்றி, இந்த இடத்தில் எனக்கு கோயில் எழுப்பு என்று அருள்பாலித்தார். அந்த கனவுக்குப் பிறகு அந்த இடத்தில் தோண்டிய போது முருகப்பெருமானின் சுயம்பு திருவுருவம், வேல், மயில் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த தருணம் முதல் இந்த இடம் ஒரு சக்தி மிக்க தலமாக மாறியது. கந்தனின் போர்க்கோலம், வேல் ஏந்திய திருவுருவம். கண்டகோட்டம் முருகன் வேல் ஏந்திய வீரரூபத்தில் சூரசம்ஹார மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கு முருகன் துன்பங்களை அழைப்பவன், எதிரிகளை வெல்பவன், தடைகளை உடைப்பவன், தைரியமும் தெளிவும் தருபவன் என்று பக்தர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். ஏன் இந்த கோயில் மிகவும் பிரபலமானது? ஒன்று, வேலை வேண்டி வருபவர்களின் நம்பிக்கை தலம். இங்கு வழிபட்டால் வேலை கிடைக்கும், இடமாற்றம் சரியாகும், தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்று பக்தர்கள் அனுபவம் கூறுகிறார்கள். 2, திருமண தடைகள் நீங்கும். கண்டகோட்டம் முருகன் திருமண தடைகளை அகற்றும் கந்தன். நல்ல வாழ்க்கை துணையை அருள்பாலிப்பவன். செவ்வாய், சஷ்டி நாட்களில் வரும் பக்தர்கள் அதிகம். 3, கல்வி தேர்வு வெற்றி. மாணவர்கள் தேர்வு முன்னர், போட்டித் தேர்வுகளுக்கு முன்பு, வெளிநாடு கல்விக்காக இந்த கோயிலில் வழிபடுவது மிகவும் பிரசித்தம். சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள். சஷ்டி விரதம் மிக முக்கியம். செவ்வாய்க்கிழமை பூஜை, திருக்கார்த்திகை தீபம், வைகாசி விசாகம், தைப்பூசம். இந்த நாட்களில் கோயில் முழுவதும் பக்தர்களின் கோஷங்கள், வேல் வழிபாடு, பால் அபிஷேகம் என்று ஆன்மீக அதிர்வுடன் காணப்படும். நகரத்தின் நடுவே அமைந்த ஆன்மீக அரண். பெரும் போக்குவரத்து, ரயில் நிலையம், கடைகள், அலுவலகங்கள் எல்லாவற்றின் நடுவிலும் மனம் அமைதியடையும் இடம். பயம் நீங்கும் தலம். நம்பிக்கை பிறக்கும் கோயில். அதுவே கண்டகோட்டம். பக்தர்களின் அனுபவம். பலர் கூறுவது ஒன்றுதான். கண்டகோட்டம் முருகனை மனதார வேண்டினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். முடிவுரை: கந்தனின் கோட்டை நம்முடன். வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், மனம் உடைந்தாலும், வேலை ஏந்திய கந்தன் நம்மை பாதுகாக்க நின்றிருக்கிறார். அதற்கான சாட்சிதான் சென்னை கண்டகோட்டம் முருகன் கோயில். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. Thanks for watching our channel. Please like, share and subscribe.